ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்வலில் வந்து அல்டிமேட் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு அனிமேட்டட் மூவி இருக்குது. ஸோ அந்த மூவியோட ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியுமே வந்து சின்ன வயசுலாம் வந்து டிவிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த சேனல் அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் வந்து சுட்டி டிவி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பட் சரியாக தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்து ஒரு மிஷனுக்காக போயிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நேசிஸ் கிட்ட வந்துட்டு ஒரு சூப்பர் வெப்பன் ஒன்று இருக்குது. ஸோ அதை டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க அந்த மிஷனுக்காக. அங்கே அவங்க இடத்துக்குள்ளே போய் பார்த்தா ஒரு மிசைல் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் அந்த சூப்பர் வெப்பன். அதே டைமில் வந்து அந்த லேபில் வந்து நிறைய ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபைட்லாம் நடக்குது அந்த லேபில். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த மிசைலை வந்து லான்ச் பண்ணி விட்டுறாங்க. அந்த மிசைலை தடுக்கிறதுக்காக நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த மிசைல் மேலே வந்து குதித்து அதோட மேலே பறந்து போகிறாரு. அப்படி போகும்போது வந்து ஒரு கிரெனேடை வந்து அந்த மிசைலுக்குள்ளே போட்டு அந்த மிசைலை வந்து வானத்திலே வெடிக்க வச்சிடுறாரு. அப்படி வெடிக்கும் போது இவர் கரெக்டாக அந்த மிசைல்லேருந்து குதிச்சிடுறாரு. குதிச்சு இவர் வந்து கடலில் விழுந்துடுறாரு. கடலில் விழுந்த இவர் வந்து கடலோட ஆழத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு நம்ம நிக் ஃபியூரி, பெட்டி ரோஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவை கடியில் ஒரு ஐஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஷீல்டோட பேஸுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஷீல்டில் தான் வந்துட்டு டாக்டர் பேனரும் வந்துட்டு சூப்பர் சோல்ஜர் சீரமை ரீக்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவை லேபில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவர் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து அடித்து போட்டு அங்கேருந்து வெளியே போய் பார்க்குறாரு. அங்கே வெளியே போய் பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நிக் ஃபியூரி வந்து அவரும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாரு. அவர் தூக்கிட்டு மறுபடியும் வந்து லேபுக்கு போயிடுறாங்க. அடுத்து நிக் ஃபியூரி வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கார். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு அந்த ஏலியன்ஸ்லாம் வந்து சிட்டாரி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சிட்டாரியோட ஷிப்ஸ் வந்து ஒரு 3 ஷிப்ஸ் வந்து இன்னும் பூமியில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்காக இடத்தோட ஆர்பிட்டில் வந்து ஒரு சேட்டலைட்டை வந்து டெப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சேட்டலைட்டை வந்துட்டு ஒரு சிட்டாரி ஷிப் வந்து ஸ்பேஸுக்கே போயிட்டு அந்த சேட்டலைட்டை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ இதை பார்த்தது கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு நம்ம நிக் ஃபியூரி கிட்ட வந்துட்டு நீங்கள் உடனே ப்ராஜெக்ட் அவெஞ்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு அவருக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க. ஆனால் அவருக்கு வந்துட்டு இதில் வந்து ரொம்ப பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வந்து சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமை தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்காவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் வந்து நம்ம பேனர் வந்துட்டு இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் மூலயமா அவரால் வந்து ஹல்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதே டைம் வந்துட்டு நம்ம நிக் ஃபியூரியுமே வந்துட்டு நம்ம பேனர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த சீரம் வந்து டக்குன்னு செஞ்சு முடிங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம நிக் ஃபியூரி வந்துட்டு அயன்மேனை வந்துட்டு இந்த அவெஞ்சர்ஸ் டீமில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு டோனி ஸ்டார்க்கை தேடி வராரு. ஏன்னா வந்துட்டு இன்னும் வெளி உலகத்துக்கு வந்துட்டு டோனி ஸ்டார்க்கு தான் வந்து அயன்மேன் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இந்த விஷயத்தை வந்து நம்ம டோனி வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு அயன்மேனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டோனி கிட்ட வந்து நம்ம நிக் ஃபியூரி வராரு. ஆனால் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கு வந்துட்டு அவருக்கு நிக் ஃபியூரிக்கு வந்துட்டு பெப்பே காமிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிக் ஃபியூரியும் நட்டாஷாவும் வந்துட்டு பிம்மி இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு ஆண்டமனியும் வாஸ்பியும் வந்துட்டு இந்த டீமில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்ஜின் ஃபெயிலியரான ஒரு பிளேனை வந்து காப்பாற்ற வந்து நம்ம அயன்மேன் வராரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அயன்மேனை சுற்று போட்டு நம்ம அயன்மேன் கிட்ட வந்துட்டு நிக் ஃபியூரி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீயும் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் நம்ம அயன்மேன் வந்துட்டு எனக்கு எப்போவுமே தனியாக வேலை செய்ய தான் பிடிக்கும், அதனால வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் பறந்து. அடுத்து நம்ம நிக் ஃபியூரி வந்து கேப்டன் அமெரிக்கா இந்த டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அவரை கூட்டிகிட்டே வந்துட்டு தோர் கிட்ட போகிறாங்க. தோரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் தோர் வந்துட்டு எனக்கு மனுஷங்க சண்டையெல்லாம் விருப்பம் இல்லை, நானும் அதெல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. அப்புறம் கேப்டன் அமெரிக்கா நிக் ஃபியூரி பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம நிக் ஃபியூரி வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட வந்துட்டு பேனரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பேனருக்குள்ளே வந்து ஒரு மான்ஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர், அது வெளியே வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட நம்ம பேனரை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஷீல்டோட பேஸில் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டீமுக்கான மீட்டிங் நடக்குது. அப்படி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது அயன்மேனுமே அந்த மீட்டிங் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நிக் ஃபியூரி வந்துட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சிட்டாரி அப்படிங்கிற ஒரு ஏலியன்ஸ் இருக்குது, அது அவங்களோட 3 ஷிப்ஸ் வந்து இன்னும் பூமியில் தான் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே டைமில் வந்து அவங்க ஷிப்பில் வந்து வைப்ரேனியம் அப்படிங்கிற ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டல் வந்து எந்த ஒரு எனர்ஜியாக இருந்தாலும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஷிப்ஸை வந்து நம்மளால் சுட்டு டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டீமுக்கான லீடராகவும் வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து சூஸ் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க ட்ராக்கிங் சேட்டலைட்ஸே அழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு சிட்டாரி ஏலியன் வந்துட்டு ஷீல்டோட ஃபெசிலிட்டிக்குள்ளே வந்து நுழையுது. இதை தடுக்கிறதுக்காக நிக் ஃபியூரி வந்து அவெஞ்சர்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவும் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆர்டர்ஸ் தராங்க. ஆனால் யாருமே இந்த ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. இதனால் வந்துட்டு பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இதனால் வந்து அந்த சிட்டாரி ஏலியனுமே வந்துட்டு அங்கே இருக்கிற டேட்டா பேஸை ஹேக் பண்ணி நம்ம ஷீல்டோட எல்லா டேட்டாஸையும் வந்து ஹேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிடுது. இதுக்கப்புறம் இது தெரிஞ்ச நிக் ஃபியூரி வந்துட்டு நம்ம கடுப்பாகி நம்ம ஜெயின் மேனை வந்துட்டு அங்கேருந்து துரத்தி விட்டு வர்றாரு டீம்லேருந்து. அவர் வந்துட்டு
வந்துட்டு நான் ஜானட்டையும் வந்து கூட்டிகிட்டே போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அயன்மேன் வந்துட்டு இதனால தான் நான் தனியாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் வந்து பறந்து போயிடுறாரு. கேப்டன் அமெரிக்கா அவரும் வந்துட்டு ஷீல்டு வந்து நிக் ஃபியூரிகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்ததும் வந்துட்டு நம்ம பிளாக் விடாமே வந்துட்டு நான் போயிட்டு கேப்டன் வந்து சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து டீமே வந்துட்டு இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேனரை பார்க்க ஃபியூரி வந்து அவரோட லேபுக்கு போகிறாரு. இப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக பேனர் வந்து அவரை வச்சே தான் அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இது தெரிஞ்சது ஃபியூரி வந்து செம்ம கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3 சிட்டாரி ஷிப்ஸும் நம்மளை அட்டாக் பண்ண தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து ஃபியூரி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பேனர் வந்து கடைசியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்ச சீரம் வந்து அவர் மேலேயே வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது ஹல்காக மாறிடுறாரு. ஆனால் வந்துட்டு அப்படி மாறினதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நினச்ச மாதிரியே வந்து ஹல்கோட கண்ட்ரோலையுமே எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் சிட்டாரி வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிட்டாரியோட ஃபைட் போயிட்டு இருக்குது. அதே டைமில் வந்து ஹல்க்குமே வந்துட்டு சிட்டாரியோட ஃபைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா அவர் வந்துட்டு அவரோட ஷீல்டை வாங்கிட்டு அவருமே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆண்ட்மேன், வாஸ்ப், அதுக்கப்புறம் அயன்மேன் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சிட்டாரியோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோருமே வந்து அவருமே வந்துட்டாரு. அவர் வந்துட்டு அவர் பங்குக்கு அவருமே வந்து ஃபைட் பண்ணுறாரு. எல்லாருமே கடைசியில் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணி சிட்டாரியோட ஒரு ஷிப்பாக வந்து அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிட்டாரியுமே வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஹல்க் வந்து கண்ட்ரோலை இழந்துடுறாரு. அவர் வந்துட்டு எல்லாரு கூடயும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஹல்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவெஞ்சர்ஸ் வந்து ஹல்க்கு கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் யாராலையுமே வந்து ஹல்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹல்க் வந்து நம்ம தோர், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே அடித்து போட்டுடுறாரு. ஹல்க் வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பெட்டி ரோஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹல்கை நார்மலாக மாற்றுறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு சீரமை கண்டுபிடிச்சி அவங்க கொண்டு வராங்க. அதை கஷ்டப்பட்டு எப்படி அவெஞ்சர்ஸ் வந்து நம்ம ஹல்க்கு உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெட்டியுமே வந்து அப்படியே கொஞ்சம் பேசி வந்து நம்ம ஹல்க்கை வந்து காம் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேனருமே வந்து நார்மலாக மாறுறாரு. அதுக்கப்புறம் நார்மலாக மாறினதுக்கப்புறம் நம்ம பேனரை தூக்கி அவருக்குன்னு இருக்கிற சேம்பரில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைட் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸுமே வந்து அவங்க ஜெயிச்சதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது இதோட இந்த மூவி வந்து முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.